சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கும் கருப்பு திரைப்படத்தில் வந்து இளையராஜா அவர்களை கேலி கிண்டல் செய்கிற மாதிரி வந்து சிறு காட்சிகள் கிடையாது, பல காட்சிகள் வந்து இருக்குது. ஒரு பெரிய சீனே வந்து இருக்குது. இதை வைத்து வந்து பல விமர்சனங்கள் இருந்து கொண்டு இருக்குது. முக்கியமாக இளையராஜா வந்து இதுக்கு எதுக்கு வந்து எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இளையராஜா அவர்களோட பாடலை வந்து ஏதாவது ஒரு திரைப்படத்தை ரீமேக் பண்ணியோ இல்லை சும்மா பாடலை ஒரு 5 செகண்டோ 6 செகண்டோ வச்சா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் வந்து அஜித் அவர்களுக்கே இந்த நிலைமை வந்து விட்டது. ஸோ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் வந்து அந்த படத்தின் மீது கேஸ் வந்து போட்டுருவாங்க, காப்பிரைட் வந்து போட்டுருவாங்க. இது வழக்கமாக தான் வந்து இருந்து கொண்டு இருக்குது. இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு இளையராஜா அவர்களுக்கு. இந்த ஒரு விஷயத்தை, அதாவது வந்து பாட்டை கிடையாது, இந்த ஒரு ட்ரெண்ட், அதாவது இளையராஜா வந்து கேஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை யூஸ் பண்ணி கருப்பு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சை வந்து வச்சுருக்காங்க. அந்த காட்சி வந்து இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. படத்துக்கு ரொம்ப முக்கியமான காட்சியாக வந்து அந்த ஒரு காட்சி வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் என்ன கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இளையராஜா அவர்கள் சின்னதாக பாடலை வச்சாலே வந்து அதிகமான விமர்சனம் செய்வாங்க, காப்பிரைட் கேட்பாங்க, கேஸ் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இளையராஜா அவர்கள் இதுக்கு வாயை திறக்காமல் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள், பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது வந்து இளையராஜா அவர்கள்கிட்ட வந்து கம்ப்ளீட்டான பர்மிஷன் இளையராஜாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த சீனை வந்து ஓகே வாங்கினாங்களாம். படக்குள்ள ஆல்ரெடி வந்து இதை பிளான் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து இதுக்கும் இளையராஜா வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எந்த விதமான பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சீன் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீனாக இருப்பதால் வந்து படக்குள்ள ஸ்டார்டிங்கில் கரெக்டாக முடிவு பண்ணிட்டாங்க, கரெக்டாக வந்து எல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து இப்போ வந்து இளையராஜா வந்து ஒரு வேலை கேஸ் போட்டு இந்த சீனை வந்து ரிமூவ் பண்ண சொன்னால் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக புரியாமல் போய்டும். அதனால் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா கிட்ட பர்மிஷனை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ கருப்பு திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட வந்து 200 கோடி வந்து டச் ஆகியிருக்கு. சூர்யா அவர்களோட கெரியரில் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக வந்து கருப்பு திரைப்படம் இருக்குது. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து 300 கோடி வசூல் வந்து கருப்பு திரைப்படம் தொடும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. கருப்பு திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியை வந்து கொடுத்துருக்கு. சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கருப்பு திரைப்படத்தை வந்து பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து கருப்பு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.